அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அனைத்து ஜோதிடர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி, ஒரு பெண் காதலித்து கலப்பு திருமணம் செய்து அந்த திருமணம் கசப்பில் முடிந்தது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக காதல் திருமணத்திற்கு சில விதிகள், அந்த விதிகள் இருந்தால்தான் காதல் திருமணம் செய்ய முடியும். சில விதிகள் இருந்தால்தான் கலப்பு திருமணம் செய்ய முடியும். அது என்னங்கிறத சில விதிகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த காணொளிக்குள்ளே போவோம். பொதுவாக லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கலத்தரஸ்தானம். இந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் எப்போதுமே 6-8 அமைப்பில் தான் இருக்கும். எனவே குடும்பஸ்தானத்திலும் 7ஆம் இடத்திலும் நிற்கும் கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பகையான நட்சத்திர பாதங்களில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது காதல் திருமணத்துக்கு வழிவகுக்கும். அதே போல லக்கணத்திற்கு 7ஆம் இடத்ததிபதி பகை, நீசம், அஸ்தங்கம், மறைவு பெறக்கூடாது. அதுவும் காதல் திருமணத்துக்கு வழிவகுக்கும். அதே போல் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்திற்கு ஏதேனும் ஒரு நீச கிரக தொடர்பு வந்துவிட்டாலும் காதல் திருமணம், கலப்பு திருமணம் நடக்கும். அதே மாதிரி லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் ராகு கேது நின்று அவர்கள் நின்ற நட்சத்திர அதிபதி பகை, நீசம், அஸ்தங்கம், மறைவு பெற்றால் கலப்பு திருமணம், ஜாதி மாறி மதம் மாறி திருமணம் நடக்கும். இப்படி சில விதிகள் இருக்குது. பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகருடைய காதலுக்கு முக்கியமான பாவகங்கள் 2. ஒன்று 5ஆம் பாவகம், இன்னொன்று 11ஆம் பாவகம். இந்த லக்கணத்திற்கு 11ஆம் பாவகம்தான் ஒரு ஜாதகர் தன்னுடைய ஆசையை, அபிலாசையை, காதலை வெளிப்படுத்தக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம். அந்த 11ஆம் பாவகம் என்பது காதல் வலை விரிக்கும் பாவகம். அதனால் அந்த 11ஆம் பாவகம் என்பது காதல் வலைதளம். காதல் வலைதளம் அதுதான் ஒவ்வொரு ஜாதகரின் முகநூல் பக்கம், அதுதான் ஒவ்வொரு ஜாதகரின் இன்ஸ்டாகிராம், அதுதான் ஒவ்வொரு ஜாதகரின் ஃபேஸ்புக். 11ஆம் பாவகம்தான் ஆசையை வெளிப்படுத்த முடியும், தான் கொஞ்ச விரும்புவதை வெளிப்படுத்த முடியும், நான் முத்தமிட விரும்புகிறேன் என்பதை வெளிப்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு ஜாதகரும் தன்னுடைய ஆசையை, அபிலாசையை, தன்னுடைய காதலை 11ஆம் பாவகத்தின் மூலம்தான் வெளிப்படுத்த முடியும். இந்த லக்கணத்திற்கு இது 11ஆம் பாவகம், இந்த 7ஆம் இடத்திற்கு இது 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவகம் என்பது இந்த லக்கணம் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிற இடம், காதலை கூறுகின்ற இடம். இந்த 7ஆம் பாவகம் இதற்கு சம்மதம் சொல்கின்ற பாவகம். அப்போ 11ஆம் பாவகம் என்பது லக்கணத்திற்கு ஆசையை, காதலை வெளிப்படுத்தும் பாவகம். தன்னுடைய முகநூல் பக்கத்தில் எழுதும் காதலிக்கிறேன். அதற்கு சம்மதம் சொல்கின்ற பாவகம் 7ஆம் பாவகத்துக்கு அது சம்மதம் சொல்லுகின்ற பாவகம். அப்போ 5-11 காதலிலே அதிகமான பங்கை வகிக்கிறது. இந்த 5-11 சிறப்பு காதலுக்கு மிக மிக முக்கியம். சரி, 5-11க்கு அப்பாற்பட்ட சில விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலும் சந்திரனும் புதனும் இல்லாமல் காதல் இல்லை. சந்திரன் தான் காதல் காரகன், புதன் காதலன். சந்திரன் இல்லாமல், புதன் தொடர்பு இல்லாமல் யாரும் காதலிக்க முடியாது. ஒரு ஜாதகத்தில், அதாவது புதன் சந்திரனை நோக்கி பயணிக்கிறது என்றாலும், புதனை நோக்கி சந்திரன் பயணிக்கின்றது என்றாலும், அது லக்கணத்திற்கு எந்த இடமாக இருந்தாலும் சரி, புதனை நோக்கி சந்திரனும், சந்திரனை நோக்கி புதனும் பயணிக்க தொடங்கினால் அந்த ஜாதகன் காதலை நோக்கி பயணிக்கின்றான். அது ஆணாயினும் பெண்ணாயினும் அதுதான் பொருள். அந்த சந்திரனும் புதனும் சேர்ந்து பயணிக்கிற நோக்கம், அது லக்கணத்திற்கு எந்த இடத்துக்கு இருந்தாலும் சரி, அந்த ஜீவன் ஆணாயினும் பெண்ணாயினும் காதலை நோக்கி பயணிக்கிறான் என்று கண்டுபிடித்து விடலாம். எனவே சந்திரன் காதல் காரகன், புதன் காதலன். இந்த 2 பேர்த்தோட தொடர்பு இல்லாமல் காதலிக்க முடியாது. சரி,
உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஜாதகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம சொல்லிடுவோம். ஒரு ஜாதகத்தில் இப்போ சிம்ம லக்கணம் எடுத்துங்க. 2ஆம் இடத்துல குரு. அந்த குரு சிம்மத்திற்கு 5ஆம் இட அதிபதி. அவர் அங்கே அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சந்திரன் சிம்மத்துக்கு கேந்திரம் பெறுகிறார். 5ஆம் இடபதி 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் நிற்கிறார். அவர் பெற்ற சாரநாதன் சந்திரன் கும்பத்தில் நிற்கிறார். அப்போ அந்த 5ஆம் இடாதிபதி சந்திரன் சாரம் பெற்று அந்த சாரநாதன் சந்திரன் கேந்திரம் பெற்று விடுகிறார். அந்த ஜாதகர் காதலிப்பார். இன்னொரு உதாரணம், மேஷ லக்கணம் 12ல் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் என்ற நட்சத்திரம் ரேவதி, புதன் நட்சத்திரம். அந்த புதன் இந்த மேசத்திற்கு 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதியுடன் கூடினால் அந்த ஜாதகனும் காதலிக்கிறான் என்று பொருள். சரி, இன்னொரு உதாரணம், ஒரு ஜாதகர் கடக லக்கணம் 11ல் சனி, 7ஆம் இடத்து அதிபதி சனி 11ல், அவர் சந்திரன் சாரம். அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் லக்கண கேந்திரம், அவரும் காதலிக்கிறார் என்று பொருள். இப்படி காதலை பல வகையில் பிரித்து எடுக்கலாம். அதாவது சந்திரனையும் புதனையும் வைத்து காதலை தீர்மானிக்க முடியும். இப்படி தான் திருமணங்கள், காதல் திருமணங்கள் நடப்பதற்கு இதுதான் வழிவகைகள். நிறைய இருந்தாலும் ரொம்ப குழப்பிக்காமல் தெளிவாக சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி, இந்த ஜாதகத்துக்குள்ளே போயிடுவோம். இந்த பெண் 15/9/2002 பிறந்திருக்கு. 4:35 AM, திருச்சி மாவட்டம். கேது தசை இருப்பு சுழியம் 3 மாதம் 4 நாள். இந்த பெண்ணோடுக்கு இருப்பு அவ்வளோதான். இந்த பொண்ணு ஒரு கூட படித்த பையனை காதல் திருமணம் செய்து குறைந்த நாட்களே வாழ்ந்து விட்டு இப்போ விவாகரத்து கோரி, அதாவது நீதிமன்றத்தை நாடி உள்ளது. இந்த கட்டத்தில் உள்ள கிரகங்களை நான் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இந்த பொண்ணு சிம்ம லக்கணம். லக்கணத்தில் செவ்வாய் சூரியன், 2ஆம் இடத்துல புதன், 3ஆம் இடம் துலாத்தில் சுக்கிரன், கேது விருச்சிகத்தில், சந்திரன் தனுசு, ரிஷபத்தில் ராகு, சனி மிதுனத்தில், 12ல் கடகத்தில் குரு. அம்ச லக்கணம் ரிஷபம், மிதுனத்தில் புதன் ராகு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் செவ்வாய், விருச்சிகத்தில் குரு சனி, தனுசில் சூரியன் கேது, சுக்கிரன் மகரத்தில். அவ்வளோதான். இந்த பொண்ணு இந்த கலப்பு திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உறவுக்கார பையனை விரும்பி காதலிச்சுட்டு வந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு தான் ஜீவி சுக்கிரன் நாடி முறைப்படி. இந்த புதன் 12ல் இருக்கார். காதல் வளைவிரிக்கும் கிரகம் கேது, இது காதலன். இந்த பெண் ஏற்கனவே ஒரு காதல் வலையில் விழுந்த பெண். இந்த புதன் சுக்கிரன் காதல் ஜாதகி, கேது வலை, காதல் வலையில் விழுந்த பெண் ஒரு உறவுக்கார பையனை காதலிக்கிறார். இந்த இடத்துல ஒரு நண்பர் கேட்கலாம், ஐயா இப்படி புதன் இருக்கார், புதன் சுக்கிரனை நோக்கி வருகிறார், கேது சுக்கிரனை நோக்கி வருகிறார், இந்த அமைப்பு எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது காதலிப்பதாக எடுத்துக்கொள்ளலாமா என்று ஒருவர் கேட்பார். அங்கே தான் சந்திரனும் புதனும் தொடாமல் நாம் அவ்வாறு சொல்லிவிடக்கூடாது. இந்த புதன் சந்திரனுடைய சாரம் அஸ்தம். அதனால் உறவுக்கார பையனை இந்த பெண் காதலித்தாள். அந்த அஸ்தம் இல்லை, அங்கே சித்திர பாதத்தில் நிற்கிதுன்னு வச்சுங்க புதன். அந்த காதல் என்ன காதல் தெரியுமா? கசப்பான காதல், ஒருதலை காதல், காதல் மீதான வெறுப்பம், தோற்கும் காதல். செவ்வாய்க்கு புதன் செவ்வாய் காம்பினேஷன் இதைத்தான் கொடுக்கும். ஆனால் சந்திரன் சாரம் பெற்றால் உறவுக்கார பையனை காதலிக்கும். சந்திரன் சாரம் பெற்றால் இருதலை ராகம் பாடும். செவ்வாய் சாரம் பெற்றால் இந்த காதல் ஒருதலை ராகம் பாடும். அதுதான் செவ்வாயோட சாரம் பெறுவதற்கும் சந்திரனுடைய சாரம் பெறுவதற்கும் உள்ள வித்தியாசம். சரி, ஏன் உறவுக்கார பையனை கைவிட்டது? விட்டுருச்சு. ஏன் விட்டது? இந்த புதன் இந்த லக்கணத்திற்கு விரையாதிபதி சாரம் பெற்றுவிட்டார். அதனால் அந்த காதலனை விரயம் செய்து விட்டது. இந்த பொண்ணு வேணான்றுச்சு. திரும்ப மறுபடி தன்னோடு கல்லூரியில் படித்த இளைஞனை திருமணம் செய்து கொண்டது. அவர் மாற்று சமூகம், இது ஒரு சமூகம், இந்த பெண் ஒரு சமூகம். இருவரும் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள். சரி, இப்போ கலப்பு திருமணத்துக்குள்ளே போயிடுவோம்.
இந்த பொண்ணு கலப்பு திருமணம் செய்யணுன்னா நம்ம சொன்ன விதிகளில் 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல பகையான சாரங்களில் கிரகம் இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு கேது நின்று அவர்கள் நின்ற நட்சத்திர நீசம் பெற்றிருக்கணும். இப்படி எதுவுமே இங்கே இல்லை, தென்படலை. மேலோட்டம் பார்த்தா தென்படாது. ஆனால் இதில் நீச கிரகம் ஒன்று 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுது. அது என்னன்னா நம்ம பார்க்கணும். இந்த பையனை விட்டதுக்கப்புறம் இந்த 7ஆம் இடத்ததிபதி 11க்கு போயிடுறார், காதலிக்கிற இடத்துக்கு போயிடுறார். 5, 11 பரிவர்த்தனை. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது, 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் காதலை உருவாக்கும். இவர் போயிட்டார், ஒரேதை விசாரம் பெற்றதுனால. இவர் 7ஆம் இடத்ததிபதி சிம்மாசனம் போட்டு அமர்ந்து விட்டார் காதல் செய்யும் இடத்தில். அதனால் இந்த பையனை காதலிக்குது. இப்போ 7ஆம் இடத்துக்கு ஒரு நீச கிரக தொடர்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சனி செவ்வாய் சாரம், மிருகசிடம் 4ஆம் பாதம். இந்த சாரம் கொடுத்த செவ்வாய் பூரம் 2ஆம் பாதம், அதாவது சுக்கிரன் நீசம் பெறும் சாரம். அப்போ செவ்வாய் ஒரு நீச கிரக சாரம் ஏறிவிட்டார். அவர் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அதனால் உறுதியாக இந்த பெண் ஒரு கலப்பு திருமணம் செய்வதற்கு தயாராகிவிட்டது, நடக்கலாம் அப்படின்னு எடுக்கலாம். அதை நம்ம உறுதி பண்ணணும்ல. இந்த செவ்வாய் பெற்ற சாரம் பூரம் 2, அவர் சுக்கிரனுடைய நீச வீட்டை அடைந்து விட்டார். ஆனால் நம்ம சுக்கிரனை பார்க்க தவறிவிட்டால் பலன் தப்பாகிவிடும். சுக்கிரனையும் பார்த்துடணும். சுக்கிரன் என்ன சாரம்? சுவாதி 2ஆம் பாதம், ராகு சாரம், ராகு நீசம். அப்போ செவ்வாய் நீச வடிவில் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறது. அதுக்கு மேலே போய் சுக்கிரனை பார்க்கும்போது சுக்கிரன் ராகு சாரம் பெற்று விட்டார், ராகு நீசம் பெற்று விட்டார். ஏறத்தாழ இந்த பெண்ணு கலப்பு திருமணம் செய்வது உறுதியாகிவிட்டது. அப்போ இந்த இடத்துலையே நம்ம வர்ற வாடிக்கையாளருக்கோ இல்லை நம்ம பார்க்குற ஜாதகத்திலேயோ இந்த பெண் கண்டிப்பாக கலப்பு திருமணம் தான் செய்யும் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா அதுதான் இல்லை. இதுவரைக்கும் ஓகே, இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது சரி, இந்த பெண் கலப்பு திருமணம் செய்து கொள்ளப் போகிறாள். ஆனால் ஒரு ஆணோ பெண்ணோ உறுதியாக கலப்பு திருமணம் தான் செய்து கொள்வான் என்றால் கடைசியாக ஒரு தீர்ப்பு உள்ளது. அந்த தீர்ப்பு தான் லக்னத்திற்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது அவரவர் சமூகம் சார்ந்த சமூக பற்று, ஜாதிய பற்றுன்னு சொல்லுவோம்ல, சமூக பற்று. அந்த அவர் வாழ்ந்த குலத்தின் கௌரவம், அந்த முன்னோர்கள் கட்டி காப்பாற்று வந்த அந்த சமூக பழக்க வழக்கங்கள், அதை உடைச்சி சிதிலம் அடைச்சி அந்த குலத்திற்கு கௌரவ பழுதை ஏற்படுத்துகின்ற பாவகம் 9ஆம் பாவகம் கெட்டால் அதை செய்துவிடும் அந்த ஜாதகம். அதனால் நம்ம நீச கிரகம் வரையும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி 7ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு விட்டது. இந்த பெண் கலப்பு திருமணம் தான் செய்து கொள்ளப் போகிறாள் என்றால் 9ஆம் பாவம் தான் இறுதி தீர்ப்பை சொல்லும். இந்த 9ஆம் பாவகம் கெட்டால் குல கௌரவம் கெடும். அந்த பொண் குல கௌரவத்தை கெடுத்து மாற்று சமூகத்தில் மனமுடிந்து போவாள். இதை பார்க்கணும் இல்லை. இந்த செவ்வாய் தான் இங்கே இருக்கார், பூரம் 2ஆம் பாதம். அவர் நீச விட்டு அடைந்து விட்டார். அவர் பெற்ற சாரநாதன் ராகு சாரம் பெற்று விட்டார். அப்போ இதுவரைக்கும் நாம் ஆய்வு செய்ததும் இறுதியாக நாம் ஆய்வு செய்ததும் உண்மை, இந்த பெண் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும். சரி, இந்த பெண்ணுக்கு 9ஆம் இடம் இது, இந்த பையனுக்கு 9ஆம் இடம் இது தானே. அவனும் சமூக ஒத்து வரணும் இல்லை. ஒருவேளை இவனு பின்வாங்கிடுவான், இது கெட்டு போனால் தான் இவன் ஒத்து வருவான். இந்த வீட்டுக்காரன் சுக்கிரன், ராகு சாரம், ராகு நீசம். அப்போ 2 பேர்த்துக்கு சம்மதம். ஒருவேளை இந்த பாவகத்திற்கு இந்த பாவகம் பலமாக இருந்து விட்டால் இந்த பொண்ணு தோற்று போகும். இருவரும் சமமாக கலப்பு திருமணம் செய்து கொள்ள உடன்பட மாட்டார்கள். அதனால் பாக்கியாசானம் கெட்டால்தான் எல்லா ஆய்வுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உறுதியாக அந்த பெண்ணும் ஆணும் கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள் என்று சொல்ல வேண்டும். சரியா? சரி, அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ இந்த பொண்ணு சூரிய மகாதசை நடக்கும்போது சந்திர புத்தியில் வீட்டை விட்டு போயிடுது, கல்யாணம் பண்ணிக்குது. 10 மாதங்கள். செவ்வாய் புத்தியில் கணவனை விட்டு பிரிஞ்சு வந்துடுது. ஏன்னா அவருக்கு ஜீவனஸ்தானம், போகஸ்தானம், எந்த வேலைக்கும் போகிறது பிடிக்கல, கசந்து போச்சு. இந்த பொண்ணு பிரிஞ்சு வந்துடுது, பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு வந்துடுது. இப்போ இந்த பையனை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது, வாகரத்துக்கு கூறி. ஏன் கொண்டு போகுது அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு இது 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்திற்கு குடும்பஸ்தானம் குரு. இந்த பொண்ணுக்கு குடும்பஸ்தானம் ஓரளவுக்கு வலிமையாக இருக்கிறார். இந்த பையனுக்கு குடும்பஸ்தானம் லக்கணத்துக்கு 12லும் இந்த வீட்டுக்கு 6லும் மறைந்து விட்டன. இந்த குரு பெற்ற சாரம் சனி சாரம்,
இந்த லக்கணத்துக்கு 6 சாரம், இந்த லக்கணத்துக்கு 12 சாரம். இந்த லக்கணத்திற்கு 8 குரு 6 சாரம் பெற்று 12 இருக்கின்றார். 6, 8, 12 வந்துவிட்டது. யாருக்கு வந்து விட்டது? இந்த பையனுடைய குடும்பத்துக்கு வந்து விட்டது. அதனால் இந்த குரு 6, 8, 12 தொடர்பு பெற்றதனால் இவனுடைய குடும்பத்தை இந்த பெண் நீதிமன்ற படியேற வைத்து விட்டது. சரி, இப்போ கலப்பு திருமணம் சொல்லியாச்சு, இருவரும் மாற்று சமூகம் சொல்லியாச்சு. அதையும் யார் எந்த சமூகம் என்று கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிப்பது? லக்னாதிபதியோட சாரத்தை பார்க்கணும், 7ஆம் இடத்ததிபதியோட சாரத்தை பார்க்கணும். 7ஆம் இடத்ததிபதி சனி, செவ்வாய் சாரம், செவ்வாய் சுக்கிரன் சாரம், நீச சாரம், சுக்கிரன் ராகு சாரம், ராகு நீசம். இது ஒரு சமூகம். இந்த லக்னாதிபதி சிம்மம், சூரியன் சுயசாரம், இவர் ஒரு சமூகம். இதுதான் சமூகத்தை நாம் வேறுபாட்டை யார் மேலோர் கீழோர் என்று சொல்லி, யாரையும் மேலோர் கீழோர் என்று இழிகுலத்து சொல்லும் சொல் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் ஜோதிட ஆய்வுக்காக நாம் சொல்கின்றோம். இப்போ குலம் பார்க்கிறோம். சரி, இந்த பொண்ணு இப்போ நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. யார் ஜெயிப்பா? இந்த பொண்ணு ஜெயிக்குமா, அவர் ஜெயிக்குமா? அதுக்கும் லக்னாதிபதி பலம் 7ஆம் அதிபதி பலம்தான். 7ஆம் அதிபதி சார அடிப்படையில் தோற்றுவிட்டார், லக்னாதிபதி சுயசாரத்தில் இருக்கின்றார். இந்த ஜாதகி தான் ஜெயிப்பார். அவர் இந்த பெண்ணோடு வாழ முடியாது. சரி, இறுதி கருத்துக்கு வந்துடுவோம். ஒரு ஆணோ பெண்ணோ கலப்பு திருமணம் செய்வதை பெரும்பாலான பெற்றோர்கள், ஒரு குல கௌரவம் விரும்புபவர்கள், சமூக கட்டமைப்பு உள்ளவர்கள், ஒரு கிராமப்புறத்தில் வசிப்பவர்கள் விரும்புவதில்லை. ஐயா, என் மகனோ மகளோ இது மாதிரி ஒரு மாற்று சமூக பையனை விரும்புகிறாங்க, மாற்று சமூக பெண்ணை விரும்புகிறார், நான் அவங்கள சொன்னால் வந்துடுவாங்களா, என் பேச்சை கேட்பாங்களா, இல்லை அப்பா அம்மாவை மீறி போயிடுவாங்களா, மனசு மாற வாய்ப்பு இருக்குதா, இல்லை என் மகனோ மகளோ மனம் திருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அது மாதிரி திருமணங்கள் நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டால் அத்தகைய பெற்றோர்களிடம் நான் எப்படி பதில் சொல்வது? அதுதான் முக்கியமானது. எப்போவுமே ஒரு ஆணோ பெண்ணோ கலப்பு திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அவருடைய பெற்றோர்கள் ஆசைப்பட்டு நம்மிடம் இந்த கேள்வியை எழுப்பினால் நாம் அந்த ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது ஒன்று சூரியன் பலமாக இருக்க வேண்டும், இல்லது சந்திரன் பலமாக இருக்க வேண்டும். இந்த ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் பலமாக இருந்துவிட்டால், மற்ற பாவகங்கள் 7ஆம் பாவகங்கள் தோற்றுவிட்டால் நிச்சயமாக உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ உங்களை தேடிக்கிட்டு வந்துடும் அப்படின்னு தசாபுத்தியை கணக்கிட்டு நாம் இத்தனை மாதத்தில் உங்களை வந்து சேரும் என்று சொல்லிவிடலாம், அல்லது உங்கள் பேச்சை கேட்கும் என்று சொல்லிவிடலாம். அதனால் கலப்பு திருமணம் செய்து கொள்கின்ற ஒரு கொள்கையை விரும்பாத பெற்றோர்கள் கேள்வி எழுப்பும்போது நாம் கவனிக்க வேண்டியது அந்த ஜாதகத்தில் சூரியனுடைய பலத்தையும் சந்திரனுடைய பலத்தையும் 7ஆம் இடத்ததிபதியின் வீழ்ச்சியை தான் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து சூரியன் சந்திரன் பலமாகிவிட்டால் நிச்சயமாக அவர்கள் பெற்றோரை நாடி வருவார்கள். என்னைக்கா இருந்தாலும் அவருடைய பெற்றோர்கள் அவரை சேர்த்து கொள்வார்கள் என்று சொல்லலாம். பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க. உங்களுடைய விமர்சனங்களும் உங்களுடைய லைக்கும் என்னை மேலும் உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.